செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. நாம் கேட்கவிருப்பது எழுத்தாளர் எழில் அன்பின் சுந்தர பெண்ணே. நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 17. என்னக்கா சொல்ற? அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் என்று பரபரப்பாக கேட்டாள் ஸ்ரீவதனா. எல்லாம் சொந்தக்காரங்க பேச்சுக்கு தான் என்றாள் நித்யஸ்ரீ. சொந்தக்காரங்க பேச்சுக்கா? அக்கா, நீ சொல்கிறது எனக்கு புரியல. நம்ம அப்பா சென்னைக்கு வந்துட்டாலும் அவர் பிறந்த ஒரு பழக்க வழக்கம் எதையும் மாற்றிக்கல. நம்ம சொந்தத்தில் காதல் கல்யாணம் செய்கிறது, ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணுறதையும் முழு மூச்சாக இன்னும் எதிர்க்க தான் செய்கிறாங்க. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கேளு. நம்ம அப்பாவோட ஒன்று விட்ட அண்ணன் அந்த பிரகாஷ் பெரியப்பா இருக்காரே, அவரோட பொண்ணு அனிதா இப்படி தான் கூட வேலை பார்க்குற பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க காதல் கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொந்தங்கள் எல்லாம் பேசுவாங்க, அதனால் பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. அவங்க வீட்டு விசேஷம் எதுலேயும் கலந்துக்க விடாமல் ஒதுக்கி வைப்பாங்கன்னு பயந்து அந்த அனிதா கிட்ட பேசியே அவன் மனசை மாற்றி நம்ம சொந்தத்திலே ஒரு பையனை கட்டி வச்சிட்டாங்க. அவளும் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அது மாதிரி தான் அப்பா உன் விஷயத்துலேயும் முடிவெடுக்கிறாருன்னு நினைக்கிறேன் என்றாள் நித்யஸ்ரீ. இது எனக்கு அநியாயமாக இருக்குது. யாரோ சொந்தக்காரங்களுக்காக அப்பா சொந்த மகளோட ஆசையை நிராகரிப்பாரா? அதுவும் படித்து முன்னேறி இப்போ பல காதல் கல்யாணம் சர்வசாதாரணமாக நடக்குதே. அப்படி இருக்கும்போது இன்னும் இப்படி கட்டுப்பிட்டித்தனமாக இருக்கிறது எப்படிக்கா சரி வரும்? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலக்கா என்றாள் ஸ்ரீவதனா. என்னதான் வாழ்க்கையும் சூழ்நிலையும் அப்டேட் ஆனாலும் எல்லா மனித மனமும் அப்டேட் ஆயிடுமா என்ன? காதல் செஞ்சால் வெட்டுவேன் குத்துவேன்னு கத்துறது ஒரு வகைனா, அமைதியாக இருந்தே சாதிச்சு தங்களோட முடிவை பிள்ளைங்க ஏற்றுக்க வைக்கிறது ஒரு வகை. நம்ம அப்பாவும் சரி, நம்ம உறவினர்களும் சரி அந்த வகை தான் என்ற நித்யஸ்ரீ பெருமூச்சு விட்டாள். அப்போ நம்ம அப்பா மனசு மாறவே செய்யாதாக்கா? ஏமாற்றத்துடன் கேட்டாள் தங்கை. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை என்றாள் தமக்கை. அக்கா, அப்பாவை விடு, நீ என்ன நினைக்கிற என்று கேட்டாள் ஸ்ரீவதனா. எதை பற்றி? என் லவ்வை பற்றி தான். அதில் நான் நினைக்க என்னடா இருக்கு? என்னக்கா இப்படி கேட்குற? நீயும் நான் லவ் மேரேஜ் செய்யறது தப்புன்னு நினைக்கிறியா? லவ் மேரேஜ் சரியா தப்பான்னு ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு எனக்கு அதை பற்றி தெரியாதுடா. ஆனால் என் தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணுங்கிற விருப்பம் மட்டும் இருக்கு என்று அமைதியாக சொன்னாள் நித்யஸ்ரீ. அக்கா, தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா என்றவளின் குரல் உணர்ச்சி வசத்தில் கரகரத்து போனது. நான் உன் விருப்பத்துக்கு சம்மதம் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை வதனா. எல்லாம் அப்பா கையில் தான் இருக்கு. நிதர்சனத்தை எடுத்துரைத்தாள் நித்யஸ்ரீ. சட்டென்று அமைதியாகி போனாள் ஸ்ரீவதனா. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நித்யஸ்ரீ கேட்க, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலக்கா. மாதவ் என் கூட வந்துடுன்னு கூப்பிடுறாரு. ஆனால் நான் எப்படிக்கா அப்பா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னால் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியலக்கா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. பேசாமல் செத்து போயிடலான்னு கூட இருக்கு என்று அவள் உடைந்து போய் சொல்ல, ஏய் லூசு மாதிரி வளராதடி. இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்படி நீ நினைக்கிறது தெரிஞ்சா அப்பா கூட தாங்க மாட்டாருடி. அதை விட உன் மாதவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவருக்கு ஏற்கனவே யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்படி நினைக்கிறது தெரிஞ்சா அவர் என்ன ஆவார்? நீ எதுவும் யோசிக்காம அமைதியாக இரு. நாங்கள் காலையில் கிளம்பிடுவோம். ஃப்ளைட் டிக்கெட்டும் அத்தான் பார்த்துட்ருக்காரு. நாங்கள் வந்து அப்பா கிட்ட பேசி பார்க்குறோம் என்றாள் நித்யஸ்ரீ. ஸ்ரீவதனா அரைமனதாக இழுக்க, வதனா எதுவும் தவறான முடிவை எடுத்துறாதடி. அக்கா வந்துட்டே இருக்கேன், சரியா? நித்யஸ்ரீ தவிப்புடன் சொல்ல, கவலைப்படாதீங்கக்கா. என் மாதவுக்காகவாது நான் எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டேன். எனக்கு அவர் வேணுங்கிறத விட அவருக்கு நான் வேணுங்க்கா என்றாள் தீனமாக. அந்த ஒரு நினப்பை மட்டும் பிடிச்சிக்கோ, நான் வந்துடுறேன் என்று நித்யஸ்ரீ வைத்துவிட சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்டாள் ஸ்ரீவதனா.
இந்த ஒரே நாளில் எத்தனை தவிப்புகள், பேச்சுகள், உணர்ச்சிகள்! மனம் பெரும் பாரமாக உணர மூடிய விழிகளுக்குள் அவளின் கருவிழிகள் நிலையில்லாமல் உருண்டன. அப்போது கதவு திறக்கப்பட விழிகளை லேசாக திறந்து பார்த்தாள். மஞ்சுளா உணவுடன் உள்ளே வந்து கொண்டிருந்தார். எழுந்திரடி வதனா, எழுந்து சாப்பிடு என்றார். எனக்கு வேண்டாமா என்று திரும்பி முதுகை காட்டி படுத்து கொண்டாள். என்ன வேண்டாம்? இப்படி பட்னி கிடந்தா மட்டும் உங்கள் அப்பா கூட போராடுற பலம் கிடச்சிருமா? இல்லை இப்படி படுத்துக்கிட்டே இருந்தா உன் காதல் தான் கை கூடிடுமா என்று கேட்டதும் பட்டென்று அன்னையின் புறம் திரும்பினாள். அம்மா என்று கேள்வியுடன் அழைக்க, என்ன அம்மா, முதல்ல எழுந்திரு என்ற அதட்டலுடன் அவளின் கையை பிடித்து இழுத்தார். அவள் எழுந்து அமர அவளின் அருகில் அமர்ந்து தானே உணவை எடுத்து ஊட்டிவிட அவளின் உதடு அருகில் உணவை கொண்டு சென்றார். அம்மா என்று அவள் விழிகளை விரிக்க, வாங்கடி என்று அதட்டி வாய்க்குள் திணித்து விட்டார். சட்டென்று உடைப்பெடுத்த கண்களுடன் அவள் வாயை திறந்து வாங்கிக் கொள்ள மஞ்சுளா உணவை ஊட்டிவிட ஆரம்பித்தார். உணவை உண்டு முடிக்கும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. உண்டு முடித்ததும் தட்டை எடுத்து ஓரமாக வைத்தவர், அந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டார். அம்மா என்று அவள் தயக்கத்துடன் இருக்க, பதில் சொல்லுடி என்று அதட்டினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பக்கம் பக்கமாக வசனம் பேசின, இப்போ பேசுறதுக்கு என்ன என்றார். ரொம்ப பிடிக்குமா? அதை விட அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? அவர் என்னோட எல்லாமுமா நினைக்கிறாரு என்றாள். அந்த பையன் உனக்கு வேணும்னா இப்போவே இங்கிருந்து கிளம்பி அவர்கிட்ட போயிடு என்றார் பட்டென்று. அம்மா அவள் நம்ப முடியாமல் அழைக்க, என்னடா அம்மா எப்போவும் அதட்டி ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பா, இப்போ இப்படி சொல்கிறாளேன்னு நினைக்கிறியா? உங்கள் அப்பா எந்த அளவுக்கு பாசக்காரரோ அதே அளவுக்கு பிடிவாதக்காரர். அவர் பிடிவாதத்தை எதிர்த்து ஒன்னாலோ என்னாலோ ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் அப்பா உங்களை ஒன்று சொல்ல விட மாட்டார். அந்த அளவுக்கு உனக்கும் உன் அக்காவுக்கும் செல்லம் கொடுப்பாரு. வீட்டில் ஒருத்தராவது கண்டிஷனாக இருக்கணும்னு தான் அந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்காக என் பிள்ளைங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவ இல்லைனா என்றவர் மகளை கூர்ந்து பார்த்தார். தான் பேசியதின் தாக்கம் என்று அவளுக்கு புரிந்தது. அது வந்துமா என்று அவள் விளக்கம் சொல்ல முயல, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. அந்த பையன் மேலே இருக்கிற பிரியம்தான் அப்படி பேச வச்சதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவரை கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பாக உங்கள் அப்பா சம்மதம் சொல்ல மாட்டார். உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும்னா இங்கேருந்து போயிடு என்றார். அது அப்பா சம்மதம் இல்லாமல் எப்படிம்மா? அப்பொழுதும் தயங்கினாள் அவள். நீ இப்படி தயங்கிட்டே இருந்தா உங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையை தான் நீ கட்டிக்கணும். அதுதான் உனக்கு ஆசையா? நாளைக்கு உனக்கு நிச்சயம் பண்ண ஏற்பாடு செஞ்சிட்டாரு. உனக்கு அது தெரியுமா தெரியாதா என்று அதட்டலுடன் கேட்டார். அக்கா இப்போதான் சொன்னா என்றாள். தெரிஞ்சும் எப்படி இப்படி அமைதியாக இருக்க? அது அப்பா கிட்ட பேசினா புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேம்மா. அக்காவும் வந்து அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா. நீ பேசினாலோ உன் அக்கா பேசினாலோ இல்லை நானே பேசினாலோ அவர் மாற மாட்டார். அப்படி ஒரு நினப்பு உனக்கு இருந்தா அதை இப்போவே அழிச்சிடு. நாளைக்கு நிச்சயம் வச்சா கல்யாண தேதியையும் சீக்கிரம் குறிச்சிடுவார். அப்புறம் நீயே நினச்சா கூட எதையும் மாற்ற முடியாது. என் மானம் போகக்கூடாதுன்னா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும்னு செக்கு வைப்பார் என்றார். அப்போ அப்பா மனசை மாற்றவே முடியாதாமா என்று நிராசையுடன் கேட்டாள். நீயே பார்த்ததானே அந்த பையனை எப்படி அவமானப்படுத்தி அனுப்பினாரு. அவர் மனசு மாறுவதா இருந்தா இவ்வளோ அவசரமாக ஏன் நிச்சயதார்த்த ஏற்பாடு செய்ய போகிறாரு? இப்போ அப்பா நிச்சயம் வேலையாக வெளியில் போயிருக்கார். அவர் வர்றதுக்குள்ள நீ கிளம்பி போயிடு என்றவர் கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்தன. அம்மா என்று கதறலாக அழைத்தவள் அன்னையை கட்டி அணைத்து கொண்டாள். மகளின் முதுகை ஆதரவாக தட்டி கொடுத்தவர், எனக்கும் உன் கல்யாணத்தை கண்குளிர பார்க்க ஆசையாக தான் இருக்கு. ஆனால் என் ஆசையை நிறைவேற்றணும்னு நான் நினச்சா உனக்கு பிடிக்காத பந்தத்தில் நீ நுழைஞ்சா மட்டுமே அது முடியும். அப்படி ஒரு கல்யாணம் உனக்கு வேண்டாம் என்றார். அன்னையின் ஆதரவு அவளை உடைந்து போக வைத்தது. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். மாதவ் அவளுக்கு வேண்டுமென்றால் இங்கிருந்து செல்வதே சரி என்று அவளுக்கு புரிந்து போனது. ஆனாலும் பாசம் வைத்த மனம் அதில் சிக்கிக்கொண்டு தவித்தது. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, எழுந்திரு. மகளை தன்னிடமிருந்து பிரித்து அவளை எழுப்பிவிட்டார். போய் முகத்தை கழுவிட்டு வா என்று குளியல் அறைக்குள் அனுப்பிவிட்டு அவளின் உடைமைகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தார்.
மஞ்சுளா எவ்வளவு விரைவுபடுத்தினாலும் ஸ்ரீவதனா நிதானமாகவே கிளம்பினாள். இப்படி நீ ஆடி அசைஞ்சு கிளம்பிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பா வந்துடுவாருடி. அவர் வந்துட்டா நீ கிளம்ப முடியாது, சீக்கிரம் என்று அவசரப்படுத்தினார் மஞ்சுளா. இப்போ கிளம்புறம்மா என்று அவள் சொல்லி கொண்டு இருக்கும்போதே கைபேசி இசைத்தது. அவர்தாம்மா பேசுகிறாரு என்று அன்னையிடம் சொல்லிவிட்டு அழைப்பை ஏற்றாள். ஏனும் டிசைட் ಮಾಡಿದ್ಯಾ, என்ன முடிவு செஞ்சிருக்க என்று எடுத்ததும் கேட்டான் மாதவ் கிருஷ்ணா. நாம் பெங்களூர் போகலாம் மாதவ், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் வேணும் என்றாள். நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் இருக்கேன், நீ கிளம்புனதும் சொல்லு. நானும் பார்த்தினி, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டான். மாதவ் எனக்காக வெயிட் செய்கிறாராமா என்றாள். சரி கிளம்பு, பார்த்து பத்திரம். நீ விரும்புகிற வர நல்லவருங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், பார்த்து கவனமாக போயிட்டு வா என்றார் கண்கள் கலங்கி. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருமா, நீங்கள் நம்பலாம் என்றவள் அறையை விட்டு வெளியே வந்து சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். என்னடி இங்கே வந்து உட்காந்துட்ட, உங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே சீக்கிரம் கிளம்பு என்றார் மஞ்சுளா. நான் அப்பா கிட்ட சொல்லிட்டே போகிறேம்மா என்றாள் நிதானமாக. வதனா, உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு, உங்கள் அப்பா வந்தால் உன்னை எப்படி போக விடுவாரு என்று பதட்டத்துடன் அதட்டினார் மஞ்சுளா. அதை நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க என்று அவள் சொல்லி கொண்டு இருக்கும்போதே சுரேஷ் வந்து விட்டிருந்தார். சோஃபாவில் அமர்ந்திருந்த மகளையும் அவள் அருகில் இருந்த பையையும் பார்த்துவிட்டு பதட்டத்துடன் இருந்த மனைவியை கேள்வியுடன் பார்த்தார் சுரேஷ். தந்தையை கண்டதும் நிதானமாக சோஃபாவை விட்டு எழுந்த ஸ்ரீவதனா, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான்ப்பா வெயிட் செஞ்சேன் என்றாள். எங்கே போகிற கேள்வியுடன் சுரேஷ் புருவத்தை சுருக்க, பெங்களூர் போகிறேன்பா, உங்களுக்கு பெரிய அவமானம் வராமல் தவிர்க்கணும்னா நான் இப்போ கிளம்பியே ஆகணும்பா என்றாள். என்ன சொல்கிற நீ? இப்பொழுதும் அவருக்கு புரியவில்லை. என்கிட்ட நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிச்சயம் பண்ணுறதுக்கே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. எப்போ இருந்தாலும் என்னோட அப்பா என்னை புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன்ப்பா. ஆனால் என் நினப்பை நீங்கள் பொய் ஆக்கிட்டீங்க. ஏன்பா இப்படி செஞ்சீங்க? என் அப்பாவா இப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. எப்படியும் நாளைக்கு அவங்க முன்னாடி நான் வந்து நிற்க மாட்டேன், அவங்க முன்னாடியே என் காதல் விஷயத்த சொல்லுவேன். அப்போ நீங்கள் அவமானப்படுறதை விட இப்போ பொண்ணு வர முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி உங்களுக்கு பெரிய அவமானம் வராமல் தடுத்துடலாம் என்றதும், என்ன பேசுகிற நீ? அதெல்லாம் உன்னை நான் போக விட மாட்டேன், ஒழுங்கா உள்ள போ என்று அதட்டினார் சுரேஷ். இல்லைப்பா, இனி நீங்கள் என்னை தடுக்க முடியாது. என்கிட்ட உங்களுக்கு அதட்டி கூட பேச தெரியும்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. மாதவ் கிட்ட என் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு உங்களை பற்றி நான் எவ்வளோ பெருமையாக சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஆனால் அது அத்தனையும் நீங்கள் உடைச்சிட்டிங்கப்பா என்று கசப்புடன் சொன்னவள் அவரை கனிவுடன் நோக்கினாள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இவ்வளோ செஞ்ச பிறகும் இப்போவும் கூட என் பிடித்தல்ல மாற்றம் வரவே இல்லைப்பா. அதே மாதிரி எனக்கு மாதவியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கு அவர் வேணும்பா. உங்கள் சம்மதத்தோடு அவரை கைப்பிடிக்க ஆவலாக இருந்தேன், ஆனால் அது நடக்காதுன்னு காட்டிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ செஞ்ச பிறகும் இன்னும் கூட ஒரு நூலளவு நம்பிக்கை உங்கள் மேலே எனக்கு இருக்குப்பா. அக்கா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்னு சொன்னா, எனக்காக உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கா. அம்மா உங்கள் அப்பா பிடிவாதத்தை விட்டு பின்வாங்க மாட்டாரு, அதனால் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீயே இங்கேருந்து போய் வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க என்று அவள் சொன்னதும் அதிர்வுடன் மனைவியை பார்த்தார் சுரேஷ். அம்மாவையும் அக்காவையும் உங்ககிட்ட மாட்டி விடுறதுக்காக நான் இதை சொல்லலப்பா. அம்மா எனக்காக ஆதரவாக சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக உடனே இங்கேருந்து போய் நான் மாதவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லப்பா. அதை உங்களுக்கு தெரியப்படுத்த தான் சொல்கிறேன். நீங்கள் நடத்தி வைக்காத திருமணத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலப்பா. நீங்கள் கைப்பிடிச்சு கொடுத்து நான் மாதவை கைப்பிடிக்க தான்ப்பா ஆசைப்படுறேன். இன்னும் கூட அந்த ஆசை என்னை விட்டு போகலப்பா. இப்போ நான் மாதவ் கூட தான் பெங்களூருக்கு கிளம்பி போக போகிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. நான் ஏன்ப்பா யாரும் இல்லாத மாதிரி எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு நீங்கள், அம்மா, அக்கா, அத்தா எல்லாரும் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எப்போ என்னை மாதவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களோ அப்போ பண்ணுங்க. அது வரைக்கும் நான் எப்பவும் போல் தனியாக இருந்து வேலை பார்க்க போகிறேன். இனி இங்கே வரமாட்டேன்ப்பா. உங்கள் மனசு எப்போ மாறுதோ அப்போ சொல்லுங்க, நான் வரேன் என்று தன் பயண பையை எடுத்துக்கொண்டு
வாயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சுரேஷோ அவளை தடுக்கக்கூட நினைக்காமல் உறைந்து போய் நின்று இருந்தார். மீண்டும் அவர் பக்கம் திரும்பியவள், உங்க பிடிவாதத்தை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் பெருசுன்னு நான் இன்னும் முழுசா நம்புறேன்பா என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். அவள் வாயிலுக்கு செல்ல அங்கே மாதவ் கிருஷ்ணா நின்று கொண்டிருந்தான். அவள் பேசியதையெல்லாம் அவன் கேட்டுவிட்டான் என்று அவளுக்கு புரிந்தது. அவன் கண்களை கூர்மையுடன் பார்த்தவள் அவளின் பேச்சுக்கான எதிரொலியை அவன் கண்களில் தேடினாள். லேசாக தலையை அசைத்து உதட்டோரம் துளிர்த்த புன்னகையில் தன் பதிலை அவளுக்கு தந்தான் மாதவ் கிருஷ்ணா. அத்தியாயம் 18. சமையல் அறையிலிருந்து வந்த நறுமணத்தை முகர்ந்து கொண்டே புரண்டு படுத்தான் மாதவ் கிருஷ்ணா. அவனின் அதரங்களில் நெளிந்த புன்னகை அவன் அந்த நறுமணத்தை ரசிக்கிறான் என்பதை எடுத்துரைத்து கொண்டிருந்தது. சொர் என்று கிளம்பிய சத்தம் ஏதோ உணவு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்த மீண்டும் ஒரு முறை புரண்டு எழுந்தமர்ந்தான். கண்காணா தூரத்தில் ஸ்ருதி சேரும் தாளத்தில் ரயில் போகும் ஓசை சங்கீதம், பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை என்ற பாடல் முணுமுணுக்கும் ஓசை சமையல் அறையிலிருந்து கிளம்பி வர உதட்டில் துளிர்த்த புன்னகையுடன் எழுந்து சமையல் அறைக்குள் சென்றான். பாடலை முணுமுணுத்துக்கொண்டே லேசாக உடலை வளைத்து அசைத்து அதனுடன் கைகளும் போட்டி போட மும்முரமாக சமைத்து கொண்டிருந்தவளின் அருகில் பூனை நடை நடந்து சென்று பின்னாலிருந்து கட்டி கொண்டான். அவுச்! எழுந்துட்டீங்களா மாதவ்? தன் கழுத்தில் முகத்தை புதைத்தவனின் தலைமுடியை விரலால் கலைத்து விட்டபடி கேட்டாள் ஸ்ரீவதனா. என்று முனகியவன் அவளின் செக்க சிவந்த கழுத்து வளைவில் ஒரு முத்தத்தை பதித்து, நன்ன சுந்தரவதனா, சோ ஸ்வீட் என்று கொஞ்சினான். இப்போ எதுக்கு இந்த கொஞ்சலாம் என்று கொஞ்சலாக கேட்டாள். மிஞ்சத்தான் என்றான் கிசுகிசுப்பாக. என்று மறுப்பாக தலையை அசைத்தவள் அவனின் பக்கம் திரும்பினாள். அவளை இன்னும் வாகாக அணைத்து கொண்டவன் அவளின் நெற்றியில் இதழ் பதித்து, நனகே ஹசிவாகிதே, எனக்கு பசிக்குதே என்றான். அவன் கன்னத்தில் இதழ் பதித்தவள், அதுக்கு தான் நீங்கள் தூங்கும்போதே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சமத்தா போய் சோஃபாவில் உட்காருங்களேன் ப்ளீஸ், உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் டிஃபனும் கொண்டு வரேன் என்றாள். ஏனு ஸ்வீட் என்று அவன் தலையை தூக்கி அவளை தாண்டி எட்டி பார்க்க முயல, பார்க்கக்கூடாது, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, போய் உட்காருங்களேன் ப்ளீஸ் என்று அவனை விட்டு விலகி அவனின் முதுகில் கை வைத்து தள்ளினாள். சிரித்துக்கொண்டே அவன் அங்கிருந்து நகர அவளும் புன்னகையுடன் மீதி இருந்த வேலையை முடித்து கொண்டு ஒரு கையில் இனிப்பும் ஒரு கையில் சிற்றுண்டியையும் எடுத்துக்கொண்டு சென்றாள். டன் டடைங் என்று சொல்லிக்கொண்டே அவன் கையில் இனிப்பை முதலில் திணித்தாள். வாவ், பாசிப்பருப்பு பாயசம் தானே என்று ஆவலுடன் கேட்டவன் எடுத்து சுவைக்க ஆரம்பித்தான். அதே நான் முதல்ல இனிப்பு செஞ்சு பழகும்போது இந்த பாயசத்தை தான் பழகினேன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கவும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சதே, அதே தான் இன்றைக்கும் செஞ்சிட்டேன் என்றாள். தமிழ்நாட்டு சமையல் மட்டும் இல்லாமல் கர்நாடகா சமையலையும் நல்லாவே கற்றுக்கிட்ட வதனா என்று பெருமையுடன் மெச்சிக்கொண்டே அவள் இன்னொரு கையில் இருந்த மைசூர் போண்டாவை வாங்கி அதையும் சுவைத்து பார்த்தான். எப்படி வந்திருக்கு? ஆவலாக விழிகளை விரித்து கேட்டாள். யம்மி என்றான் உச்சி கொட்டியபடி. நீயே டேஸ்ட் பாரு என்று தான் உண்ட போண்டாவில் பாதியை அவளுக்கு ஊட்டிவிட்டான். போன தடவை செஞ்சதை விட நல்லாவே வந்திருக்கு என்றபடி சுவைத்தவளுக்கு பாயாசத்தையும் ஊட்டிவிட்டான். ஒரே தட்டில் இருந்த மைசூர் போண்டாவையும் ஒரே கிண்ணத்தில் இருந்த பாசிப்பருப்பு பாயசத்தையும் மாறி மாறி ஊட்டிவிட்டு ரசித்து உண்டனர். மந்த்லி ஒரு நாள் எனக்கு இது ஒரு ஸ்வீட் மெமரி என்று லைப்புடன் கூறியவன் கடைசி வாய் பாயசத்தை அவளுக்கு ஊட்டிவிட்டான். அதை வாங்கி சுவைத்தவளுக்கு அதுவரை இருந்த தித்திப்பு இப்பொழுது கசந்தது. அவள் முகம் வாட்டத்தை தத்தெடுத்து கொள்ள தலையை குனிந்து கொண்டாள். அவள் நாடியில் கை வைத்து தன்னை பார்க்க வைத்தவன், இல்லினோடு இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா, டேக் இட் ஈஸி என்றான். எல்லாம் என்னால் தானே மாதவ் என்று வருத்தத்துடன் கேட்டாள். முன்னாடியே நாம் இதை பற்றி நிறைய பேசிட்டோம், இனி அதை பற்றி பேச தேவையில்லை, ஓகே என்றான் கண்டிப்புடன். தேவையில்லைன்னு எப்படி விட முடியும் மாதவ்? 1 வருஷம் முழுசா 1 வருஷம் ஆயிடுச்சு மாதவ் நான் என் வீட்டில் இருந்து வந்து.
இன்னும் அப்பா மனசு மாறவே இல்லையே மாதவ். இன்னைக்கே நாளைக்குன்னு தினமும் அப்பா ஃபோனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் மௌனமானாள். அவள் மட்டுமா? அவனும் தான் காத்திருக்கிறான். ஆனால் அதை வெளிப்படுத்திவிட்டால் இன்னும் உடைந்து போவாள் என்பதில் தனக்குள்ளேயே முழுங்கிக் கொண்டான். அவளை அருகில் இழுத்து முதுகை ஆதரவாக தட்டி கொடுத்தான். நான் காத்திருக்கிறது மட்டும் இல்லாம உங்களையும் காக்க வச்சு ஏமாத்துறேன். அதான் எனக்கு இன்னும் கில்ட்டியா இருக்கு. என்னை தவிர வேற யாரையாவது லவ் பண்ணியிருந்தா நீங்க நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் வாயை விரல்களால் மூடினான். நீதாண்டா என் சந்தோஷம் சுந்தர பெண்ணே, நீ இன்னொரு முறை இப்படி பேசாத என்றான் சமாதானமும் அதட்டலுமாக. என்னால முடியல மாதவ். நீங்க அப்பவே என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை காக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்கலான்னு சொன்ன உங்க பேச்சையும் கேட்காம அப்பா சம்மதம் சொன்னாதான் கல்யாணம்னு சொல்லி உங்களை தவிக்க விட்டுருக்கேன். எனக்காக நீங்க காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாதவ் என்றாள். இங்க பாரு, நீ இப்படி ஃபீல் பண்ணாதன்னு நானும் பலமுறை சொல்லிட்டேன். ஆனாலும் கேட்க மாட்டேங்கிற. இப்ப என்ன, நமக்கு கல்யாணம் ஆனாதானா? இல்லைனாலும் நீ ஏதோ இங்க எப்பவும் இருக்க என்று தன் நெஞ்சத்தை தொட்டு காட்டியவன், தனிமைன்னு நான் முன்னாடி ஃபீல் பண்ணேன்தான். ஆனால் அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு டெய்லி என்கிட்ட ஃபோனில் பேசுகிற, மாசத்துல ஒரு நாள் என் கூட இந்த வீட்டில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து இருக்க, அன்னைக்கு எனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்குற, என்னை தனிமையில் வாட விடாமல் பார்த்துக்கிற என்று அவன் அடுக்க, ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்தது இது இல்லையே மாதவ் என்றாள் வேதனையுடன். இல்லைதான், ஆனால் உன்னோட ஆசைக்கும் உணர்வுக்கும் வார்த்தைக்கும் நான் மதிப்பு கொடுத்து தானே ஆகணும் வதனா. அதை கொடுக்காம இருந்தா நம்ம காதலுக்கு அது அழகே இல்லையேடா என்றவனின் கையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள். அவளின் சூடான கண்ணீர் அவன் கையை உணர, சாக்கு போதும், இப்போ எதுக்கு அழுக? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, நம்ம காதலால நீ பலவீனமாக கூடாதுன்னு என்று அதட்டினான். இல்லை மாதவ், நம்ம காதலால நான் பலவீனம் அடையலை, பலம்தான் அடைஞ்சிருக்கேன். அந்த பலம்தான் இந்த காத்திருப்ப எனக்கு தந்திருக்கு என்றவள், ஏன் மாதவ், நிஜமாவே நான் உங்களை காத்திருக்க வச்சிருக்கிறது உங்களுக்கு என் மேலே கோபம் வரலையா என்று கேட்டாள். உங்கள் அப்பா உனக்கு நிச்சயம் வர ஏற்பாடு செஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளோ கோபம் வந்தது தெரியுமா? ஆனால் என் கோபத்துக்கு அர்த்தமே இல்லாமல் நீயே உங்கள் அப்பா கிட்ட பேசிட்ட. ஆனால் அந்த நிலைமையிலையும் உங்கள் அப்பா சம்மதம் இருந்தால் தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு நீ சொன்னதும் உன் அப்பாவோட பாசம் எப்படிப்பட்டதாக இருந்தா நீ அதை சொல்லியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். இதே உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அந்த முடிவை தானே எடுத்திருப்பேன் அப்படின்னு தோணுச்சு. பெத்தவங்களே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு அமைச்சுக்கிற வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்ன்ற எண்ணம் வந்தது. உன் முடிவு சரிதான்னு எனக்கு தோணுச்சு. அதனால கோவம் எதுவுமே இல்லை என்றான். அவன் வார்த்தைகளுக்கு பரிசாக அவளின் இதழ்கள் அவன் கன்னத்தை தீண்டியது. அவன் புன்னகையுடன் வாங்கிக் கொள்ள அவர்களை கலைப்பது போல அவளின் அலைபேசி அழைப்பு விடுத்தது. அந்த பெரிய மனுஷனாதான் இருக்கும் என்று சிரித்துக்கொண்டே அழைப்பை ஏற்றாள் ஸ்ரீவதனா. சித்தி, அவள் போனை எடுத்ததும் அலறினான் ஷரண். என்னடா பேபி, எதுக்கு கத்துற? சீண்டலுடன் கேட்டாள். சித்தி, ஷான்வி தான் பேபினா இல்லை, நான் இப்போ பிக் பாய் என்று அதட்டலுடன் கத்தினான். சரிடா பெரிய மனுஷா, என் பேபி ஷான்வி எங்க, என்ன செய்றா? அவனின் தங்கையை பற்றி ஆவலுடன் விசாரித்தாள். அவ ஆச்சிக்கிட்ட இருக்கா, ஆச்சி அவளுக்கு ஆப்பிள் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க என்றான். ஹேய், ஆச்சி வீட்லையா இருக்கீங்க? சென்னைக்கு என்னைக்கு வந்தீங்கடா? சித்திக்கிட்ட சொல்லவே இல்லையேடா என்று செல்ல கோவத்துடன் கேட்டாள். இன்னைக்கு காலையில தான் வந்தோம் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்த போதே அலைபேசி கைமாறியது. வதனா, எப்படி இருக்க? பாசத்துடன் விசாரித்தாள் நித்யஸ்ரீ. நல்லா இருக்கேங்க்கா. நீ, அத்தான், பாப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னைக்கு என்னைக்கு வந்தீங்க என்று விசாரித்தாள். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் வதனா, இன்னைக்கு காலையில் தான் இங்கே வந்தோம் என்றாள். எனக்கா திடீர்னு? 2 நாள் முன்னாடி பேசினப்போ கூட நீ எதுவுமே சொல்லலையே. உன் அத்தானுக்கு சென்னையில் ஆஃபீஸில் ஒரு வேலைடாமா, அதை பார்க்க அவர் மட்டும்தான் வரதா இருந்தது.
ஆனால் நாங்களும் வரோன்னு சொல்லி அவர் கூடயே தொத்திக்கிட்டு வந்துட்டோம். அப்படியே அப்பா கிட்ட உன் விஷயத்த சொல்லலான்னு இருக்கோம் என்றதும் ஸ்ரீவதனாவின் உற்சாகம் அப்படியே வடிந்தது. இது முதல் முறை அல்ல. நித்யஸ்ரீ தன் தங்கைக்காக பலமுறை தங்கள் தந்தையிடம் பேசி பார்த்து விட்டாள். ஆனால் சுரேஷ் தான் அசைந்து கொடுப்பதாக இல்லை. நித்யஸ்ரீ மட்டுமல்ல, நகுலன் கூட அவளின் காதலுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தான். அவனும் கூட சுரேஷின் மனதை மாற்ற முயன்று கொண்டிருந்தான் என்பது அவள் அறிந்ததே. வீட்டு மாப்பிள்ளை சொல்லியும் கூட அவர் மனம் மாறவில்லை என்று மஞ்சுளா புலம்பவே செய்தார். வேஸ்ட்கா, எதுக்கு உன்னோட எனர்ஜியை நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க என்று சலிப்புடன் சொன்னாள். எல்லாரும் அமைதியா இருந்துட்டா இப்போதைக்கு அப்பா மனசு மாறாது வதனா. அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வருவார். சரி, அதை விடு. டாக்டர் எப்படி இருக்காரு? போய் பாத்தியா என்று விசாரித்தாள். இப்போ அவர் கூட தான்க்கா இருக்கேன். பார்த்து பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கு கிளம்பிடுவேன் என்றாள். சரி, இந்தா அம்மா பேசுறாங்க என்று மஞ்சுளாவிடம் போனை கைமாற்றினாள். நல விசாரிப்புக்கு பின், எப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போற வதனா? உன்னை பார்த்து 1 வருஷம் ஓடி போயிடுச்சு. உன் அப்பா மேலே கோவம்னா அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? என்னை பார்க்கறதுக்காவது வந்துட்டு போயிருக்கலாமே என்று ஏக்கத்துடன் கேட்டார். அவளுக்கு அன்னையை பார்க்க வேண்டும் போல்தான் இருந்தது. ஆனால் என்று நினைத்தவள் அன்னையின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தாள். இன்னும் எத்தனை நாளைக்குடி இப்படியே இருக்க போற? இங்க இந்த 1 வருஷத்துல நம்ம சொந்தத்திலே 2 ஜோடிக்கு காதல் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அதுலேயும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு தகவல் மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க வீடுகளில் முதல்ல ஏத்துக்காதவங்க இப்ப பிள்ளைங்கள ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பெத்தவங்களுக்கு தெரியாம எல்லாம் என்னென்னவோ நடக்குது. நீ மறைக்காம உண்மையை சொன்ன. ஆனா உங்க அப்பா மனசு மாறவே மாட்டேங்குது. அவரை சுத்தி உள்ளவங்க எல்லாம் மாறிக்கிட்டு வர்றத கண்கூடா பார்த்துமே மனுஷன் கம்முன்னு தான் இருக்காரு என்று புலம்பி தள்ளினார் மஞ்சுளா. இன்னும் கொஞ்ச நாள்மா, அப்பா சம்மதம் கிடைச்சிரோன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா என்று சமாதானமாக சொன்னாள் ஸ்ரீவதனா. இந்த சமாதானத்தை எனக்கு சொல்றியா இல்ல நீ உனக்கே சொல்லிக்கிறியா? காத்திருப்புக்கு அர்த்தம் இருந்தாதான் அந்த காத்திருப்புக்கே மதிப்பு வதனா. அர்த்தமே இல்லாத காத்திருப்பு அனர்த்தமானதுரி. புரிஞ்சு நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு கைபேசியை பெரிய மகளிடம் கொடுத்துவிட்டு சென்றார். வதனா, டாக்டர் பக்கத்தில் இருந்தா அவர்கிட்ட ஃபோனை கூட, உன் அத்தான் அவர்கிட்ட பேசணும்னு சொன்னார் என்றாள் நித்யஸ்ரீ. இதோ கொடுக்குறேங்கா என்றவள், இந்தாங்க மாதவ், அத்தான் பேசணுமா என்று அவனிடம் கைபேசியை கொடுத்தாள். மாதவ் கிருஷ்ணாவும் நகுலனும் முன்பே சில முறை பேசியிருந்தனர். நகுலனுக்கு அவர்கள் காதல் விஷயம் தெரிந்தபோது ஆதரவு தெரிவித்ததோடு தன் மாமனாரிடம் எடுத்து சொல்லி பேசியும் இருந்தான். அதனால் இப்போது இருவரும் இலகுவாகவே பேச்சை ஆரம்பித்தனர். ஹலோ அண்ணா என்று மாதவ் சொல்ல, ஹாய் மாதவ், எப்படி இருக்கீங்க என்று விசாரித்தான் நகுலன். ஃபைன்ண்ணா, நீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் மாதவ். அப்புறம் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறத பற்றி உங்களை யோசிக்க சொன்னேனே, ஏதாவது முடிவு செஞ்சிருக்கீங்களா என்று விசாரித்தான் நகுலன். நோ அண்ணா, நாங்கள் என்ன ஸ்டெப் நான் எடுக்கிறது? எடுக்க வேண்டியது எல்லாம் நம்ம மாமா தான் என்றான். இப்படி காத்திருந்தா இந்த ஜென்மத்துக்கும் காத்திருக்க வேண்டியதுதான் மாதவ். அவரும் தன்னோட பிடிவாதத்தை விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. நீங்களும் வதனாவும் கூட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க. இப்படியே இருந்தா எப்படி மாதவ்? இங்க அத்தை ரொம்ப கவலைப்படுறாங்க என்றான் நகுலன். மாதவின் கண்கள் வதனாவின் பக்கம் போனது. ஃபோன் ஸ்பீக்கரில் இருந்ததால் அவளுக்கும் நகுலனின் பேச்சு நன்றாகவே கேட்டது. அவள் மாதவின் கண்களை எதிர்கொண்டாள். அவன் கண்களில் இருந்த கேள்வி அவளின் கீழ் உதட்டை பற்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க தூண்டியது. உதட்டை கடித்தபடி அவள் அவனை பார்க்க அவளின் உதட்டை சுண்டிவிட்டு அதற்கு விடுதலை கொடுத்தவன், எங்க பக்கம் நாங்க தெளிவா இருக்கோம் அண்ணா. எங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு எங்களுக்கும் கொல்ல ஆசை இருக்கு. ஆனா அதே நேரத்துல மாவாவோட சம்மதமும் முக்கியம். அவர் சம்மதம் இல்லாம கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா நாங்க இத்தனை நாள் காத்திருக்கவே தேவையில்லையே. இனியும் காத்திருப்போம். பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு உங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இங்க கொஞ்சம் மாத்தி பெத்த மனசு கல்லா இருக்கு. ஆனா கல்லும் ஒரு நாள் கரையும்னா, வதனா மேல மாவாக்கு இருந்தது உண்மையான பாசமா இருந்திருந்தா கட்டாயம் கரையும் என்று உறுதியுடன் சொன்னான் மாதவ் கிருஷ்ணா.
அங்கே நகுலன் பேச வார்த்தைகளற்று போனான். இங்கே கண்களில் நீர் நிறைத்து ததும்ப தன்னவனை பார்த்தாள் ஸ்ரீவதனா. தன்னை, தன் உணர்வுகளை புரிந்து கொண்டவன் என்று அவள் உள்ளம் பெருமிதத்துடன் உவகை கொண்டது. அவர்கள் திருமணம் முடிய வேண்டும் என்று சுரேஷை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் நினைக்க வேண்டியவரோ எப்பொழுதும் போல் இறுகிய இதயத்துடன் சுற்றி கொண்டிருந்தார். அந்த இறுக்கம் தாங்காமல் தானோ என்னவோ மறுநாள் இரவு ஸ்ரீவதனா வேலை முடித்து வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் அவளின் தந்தை சுரேஷிற்கு மாரடைப்பு என்று தகவல் வர 1 வருடத்திற்கு பின் பதறி அடித்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினாள் ஸ்ரீவதனா.